இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த டைபோல் மொமெண்ட் ஓகே த டைபோல் மொமெண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபென்சீன் இஸ் லோயர் தென் தட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சைடு குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து வரைஞ்சு பார்ப்போம். குளோரோபென்சீன் அப்போ குளோரோபென்சீன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சன் ரிங் வந்து இருக்குது. இங்க வந்து நமக்கு வந்து குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சைடு குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க நமக்கு வந்து சைக்ளோஹெக்சைடு குளோரைடு வந்து சைக்ளோஹெக்சைடு வந்து இருக்குது. இங்க வந்து குளோரின் வந்து இருக்குது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி மாலிகுல் தான் இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் வந்து அதிகமா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு என்னன்னா டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரீசன் என்னன்னு கேட்கறாங்க. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். பென்சன் ரிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ இங்க குளோரினுக்கு எப்படி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மைனஸ் எஃபெக்ட் தான். அப்போ இங்க குளோரின் வந்து மைனஸ் எஃபெக்ட். அப்போ குளோரின் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கார்பன்ல இருந்து கேட்கும், அதாவது சைக்ளோஹெக்சைடுல இருந்து கேட்கும். அப்போ சைக்ளோஹெக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஏன்னா அதுக்கு வந்து டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர், இது வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மோர் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும், மோர் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே. அப்போ நாங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும், இங்க நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ டைபோல் மொமெண்ட் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். இங்க அப்படி கிடையாது. குளோரினுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமா இருக்கும். குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அது பக்கம் இழுக்க பார்க்கும். ஆனா பென்சன் ரிங் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கும் மைனஸ் எஃபெக்ட் தான். அதுவும் எலக்ட்ரான் வந்து வித்ட்ரா பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணும், இதுவும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடு வந்து இழுக்கும். அப்போ ரெண்டுக்கும் பென்சன் ரிங்கை கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப அதிகம். அப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து குளோரின் பக்கம் போனாலும் குளோரின் பென்சின் ரிங் என்ன பண்ணா கொஞ்சம் குளோரினை பிடிச்சி ஹோல்டு பண்ணி வைக்கும், கீழே வந்து இழுக்கும். அப்போ இந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆகாது. அதாவது இங்கேயும் நமக்கு சார்ஜ் செப்பரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். பட் அந்த சார்ஜ் செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டா இருக்காது, ஹை அமௌண்டா இருக்காது. அதனால நமக்கு வந்து டைபோல் மொமெண்ட் நமக்கு வந்து கம்மியா இருக்கும். ஈவன் தான் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் ஆட்டத்துலேருந்து தான் பென்சின் ரிங் வந்து நமக்கு எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து பென்சின் ரிங்ல வந்து போகும். அப்போ நமக்கு வந்து சார்ஜ் செப்பரேஷன் வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஸோ டைபோல் மொமெண்ட் வந்து கம்மியா இருக்கும். அப்போ நம்ம கேட்கலாம், சார் இங்கேயும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது, அப்போ இதுக்கு மட்டும் எப்படி சார் மைனஸ் எஃபெக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் என்ன ஹைபிரிடேஷன் பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன், இங்க நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ இங்க s-ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு 33%. ஓகேவா. மொத்தம் 3ல 1 வந்து நமக்கு வந்து சல்ஃபர் சாரி s கேரக்டர். ஓகே. இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் நமக்கு வந்து இருக்குது. எப்பவுமே நமக்கு வந்து s கேரக்டர் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் வந்து நமக்கு வந்து அதிகமாயிடும். அதனால தான் நமக்கு என்ன இங்க டைபோல் மொமெண்ட் வந்து கம்மியா இருக்குது, இங்க டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து இருக்குது.